ஒரு உண்மை பார்த்தீங்களா? நம்மளுக்காக நம்ம வெளியே வந்தா கஷ்டப்படக்கூடாது, எல்லாமே ரெடி பண்ணி வச்ச கடவுளுக்கு அவருக்கு தெரியாதாங்க யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, யாருக்கு எந்த நேரத்துல கொடுக்கணும், யாருக்கிட்ட இந்த விஷயம் இருக்கணும்னு அந்த இறைவனுக்கு தெரியாதா? எனக்கு ஒரு சில பேரை பாக்குறப்பெல்லாம் கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். ஒரு விஷயம் சொல்றப்ப இந்த மாதிரி என் வாழ்க்கை போச்சு, இந்த மாதிரி என் கூட இருக்கிறவங்களே செஞ்சுட்டாங்க, என் கூட பிறந்தவங்களே இப்படி பண்ணிட்டாங்க, என் பெற்றவங்களே என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என் கணவர், என் மனைவி, இந்த மாதிரி ஒவ்வொரு மேலேயும் நீங்க ஒரு ஆளை பேர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்றீங்களே, இவங்க இப்படி என்னை ஏமாத்தினா அவங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க அவங்களுக்கு நல்லது தானே பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க சமைச்சு சாப்பாடு கொடுத்துருப்பீங்க, காசு கேட்கிறப்ப காசு கொடுத்துருப்பீங்க, உங்க உழைப்பையே அந்த குடும்பத்துக்காக நீங்க செலவு பண்ணிருப்பீங்க, உங்களோட நேரத்தையும் அந்த குடும்பத்துக்காக செலவு பண்ணிருப்பீங்க. அந்த தியாகம், அந்த நல்லது எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? அது உங்ககிட்ட தான் வரும். வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும், அது உறவு மூலியமா இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட மனித வாழ்க்கையில நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் பிளஷர்ஸ்ங்க. அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு தெரியுமாங்க, அது எங்கேயும் போகாது, வீண் போகாது. ஒரு தாய் தன் பிள்ளைய பெத்து வளர்த்து அந்த பிள்ளைய அழகு பாக்குற டைம்ல அந்த பிள்ளை தாய் தாப்பனை பார்க்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த பிள்ளைக்கு பாவம் தான். ஆனா பெத்து வளர்த்த அந்த புண்ணியம் இருக்குல்ல, அது அவங்கள காப்பாத்தும். அதே மாதிரி உங்க கூட பிறந்தவங்களுக்கு நீங்க செய்றீங்க, நல்ல விஷயம் செய்றீங்க, அவன் நல்லா வரட்டும்டா, என் கூட பிறந்தவன்டா, பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கட்டும், எல்லாம் செய்றீங்க. ஆனா அவன் உங்களுக்கு கெடுதல் பண்றன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இவ்வளவு நாள் செஞ்சீங்களா அந்த நல்லது, அந்த நல்லதுதான் உங்ககிட்ட விஸ்வரூபமா எடுத்து நல்லது செய்யுங்க. கடவுள் நேரெல்லாம் இறங்கி செய்ய மாட்டாரு. நீங்க செஞ்ச நல்லது என்ன எண்ணத்தோட செய்றீங்க, என்ன மனசோட செய்றீங்க, செய்யறப்ப முழு மனசோட செய்றீங்களா? ஒரு தானம் பண்ணா கூட செய்யறதுக்கு மனசு வேணுங்க. சும்மா 4 பேரை பாக்குறாங்க விளம்பரத்துக்காகலாம் செய்யக்கூடாது. மனசால செய்யணும், இறக்க குணத்தோட செய்யணும், அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி செய்யணும். அப்பதாங்க அவன் நல்லா இருப்பான். நீங்களாம் நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல, எனக்கு புரியல. சில பேர் சொல்லுவாங்க பொண்ணா பாவம் தின்னா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஆமா, செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நம்ம போயிட்டு கோயிலில் போயிட்டு அன்னதானம் போட்டாலோ, இல்ல கடல் கடந்து போயிட்டு நிறைய பூஜைகள்லாம் பண்ணிட்டாலோ, பரிகள்லாம் பண்ணிட்டாலோ எல்லாம் முடிச்சு. எவன் சொன்னா? யாரு சொன்னவனை கூட்டிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. உங்களால இன்னைக்கு ஒரு ஜீவன் கஷ்டப்படுது, அது கண்ணீர் வடிக்குது, அது யாரா வேணாலும் இருக்கட்டும், உறவுக்காரங்களா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தெரியாதவங்களா இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சு நீங்க அவங்களுக்கு கெடுதல் பண்ணி அதனால அவங்க உங்களை நினைச்சு அழுகுறாங்கன்னா அந்த பாவ மூட்டைய நீங்க சுமந்துதான் ஆகணும். அதுக்கு பரிகாரம்ன்றது கிடையாது. நான் அழுத்தமா சொல்றேன். அதே மாதிரி நீங்க செஞ்ச அந்த நல்லது திரும்ப உங்ககிட்ட தான் வரும். நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்ப கடவுளை ரொம்ப வியாபாரமா ஆக்குறாங்களே, இந்த கடவுளை கும்பிடுங்க உங்களுக்கு துணையா இருப்பாரு, அதாவது இந்த கடவுளை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும்னு. நல்லது செய்யறவங்க கடவுளையே கும்பிடலனாலும் நல்லா தாங்க இருப்பாங்க. யார் சொன்ன? அந்த நல்லது செய்யற குணத்துலதான் கடவுள் இருக்கு. நீங்க 24 மணி நேரமும் பூஜை பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இல்ல சாமிக்கு தேவையான செஞ்சு மனசு நிறைய அழுக்கு இருந்தா என்னங்க பிரயோஜனம்? நான் கேக்குறேன், என்ன பிரயோஜனம்? 3 வேளை சாமி கும்பிடுறவனும் கஷ்டப்படுறான், சாமி கும்பிடாதவனும் கஷ்டப்படுறான். எப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் சாவு நிச்சயம். ஆனா வாழ்ற வாழ்க்கையில யாரு உண்மையா வாழ்ந்திருக்கா? யாரு உண்மையிலேயே வாழ்ற வாழ்க்கையில நல்லது செஞ்சிருக்கா? யாரு உண்மையிலேயே வெறும் புண்ணியத்தை மட்டும் சேர்த்துட்டு போயிருக்கா? அதுதான் முக்கியம். அதுதான் உண்மையிலே வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவுதான் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கினாலும் சரி, செத்ததுக்கு அப்புறம் ஒன்னும் எடுத்துட்டு போறது கிடையாது. சமீபத்துல கூட இந்த விஜயகாந்த் ஐயா கூட சொல்லியிருப்பாரு, உண்மையிலேயே அவரு செத்ததுக்கு அப்புறம் புண்ணியத்தை மட்டும் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா அத்தனை கோடி ஜனங்கள் அவர் பின்னாடி, அவர் போட்ட சாப்பாடுக்கு, அந்த நன்றி விசுவாசத்துக்கு அத்தனை தொண்டர்கள், அத்தனை பேரு. எனக்கே அதை பாக்குறப்ப ஒரு மாதிரி கண்ணு கலங்கிருச்சு. இப்படி ஒரு நல்ல மனுஷனா, இப்படி ஒரு தர்ம பிரபுவாச்சே, இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்சு. இந்த உலகத்திலயும், இந்த கலி உலகத்திலயும் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்திருக்கானான்ட்டு செத்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்திருக்கானா வாழலையான்னு செத்ததுக்கு அப்புறம் 4 பேர் சொல்லுவாங்க பாருங்க, நல்ல மனுஷன் செத்துட்டான். இவன் மாதிரி ஒருத்தன் கிடைக்குமா? இதுக்கப்புறம் பூமியில பிறக்க போறது இல்லைன்னு அழுத்தி சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில அவன் செஞ்சு வச்ச நல்ல விஷயம். இதுவே ஒருத்தன் செத்துட்டானா, ஐயோ போய் தொலைறான், அவனே ஊரு அடைச்சு உலையில போட்டான், அவன் எல்லா குடும்பத்தையும் கெடுத்துவன், ஐயோ அவனா அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு சூட்சுமா இருக்குங்க, அது இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். என்னைக்குமே நம்ம வாழ்ற வாழ்க்கை நீங்க நினைச்சிடாதீங்க. இப்ப என் பதிவு பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் வேதனையில இருப்பீங்க, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கை அப்படி போச்சுன்னு. எதுவுமே முடியலங்க. நீங்க செஞ்ச நல்லது, நீங்க பண்ற அந்த
நல்ல விஷயங்கள், நீங்க செஞ்ச அந்த தானம் தர்மம் நிச்சயமா உங்களை காப்பாத்தும். நீங்க கெட்டவங்களுக்கு உதவி செஞ்சா அவங்க திரும்ப உங்களுக்கு பாதகம் விளைவிச்சுட்டாங்களா, கவலைப்படாதீங்க. நீங்க செஞ்ச நல்லது உங்களை காப்பாத்தணும். நம்புங்க. யாரும் உங்களை சாபம் விட்டாலும் சரி, யாரும் உங்களை என்ன பண்ணாலும் சரி, நான் நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், கடவுள் என் கூட தான் இருக்காருன்னு நீங்க நம்புங்க. நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க வாழணும். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு லட்சக்கணக்கில் போய் சேரணும், வியூஸ் போய் சேரணும், லைக் போய் சேரணும். அதுக்காக நான் அந்த பதிவு செய்யலை. 10 பேருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமும் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, என் வாழ்க்கை போச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்க செஞ்ச அந்த நல்லது தெரியுமா, அது நல்லவங்களோ கெட்டவங்களோ மனசால தானே செஞ்சீங்க. நீங்க யாரு கூடயும் கெடுக்கல தானே, நீங்க யார் சொத்துலயும் மண்ணாளி போடல தானே, நீங்க யாரையும் கொலை செய்யல தானே, யாரோட தப்புக்கும் நீங்க தூண்டுதல் போல தானே, நீங்க நல்லது தானே செஞ்சீங்க. அப்ப நிச்சயமா நீங்க நினைச்ச அந்த நினைப்பு, நீங்க விதைச்சது அது உங்ககிட்ட தான் சேரும். அதை என்னைக்குமே வீண் போகாது, நம்புங்க. நீங்க பண்ண அந்த ஒவ்வொரு நல்ல விஷயமும் உங்களை தேடி வரும். நீங்க இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல நீங்க செஞ்ச நல்லது, மனசால செஞ்ச நல்லதை சொல்றேங்க, சும்மா மனசே இல்லாம விளம்பரத்துக்காகவும் ஒப்புக்காக செஞ்சவங்க சொல்ல, மனசால செஞ்ச நல்லது நிச்சயமா உங்களை தேடி வரும். நல்லது செய்யறதை நிப்பாட்டாதீங்க, உதவி செய்யறதை நிப்பாட்டாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் செய்யுங்க. எவன் என்ன வேணாலும் சொல்லிட்டேன், ஏன்டா நல்லது செய்யற, இந்த காலத்துல என்னடா நல்லது செஞ்சா பொழைக்க முடியுமா, சொல்றோம் சொல்லிட்டு போட்டோம். அவன் செய்யறான், செய்யாம போறான். ஆனா செய்யற அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்குல்ல, நான் சொல்றேங்க, அந்த மனசு தான் கடவுள். நீங்க தான் தெய்வம். நீங்க தெய்வத்தை தேடி கோயிலுக்கெல்லாம் போன அவசியம் இல்லை. தெய்வம் உங்க மனசுக்குள்ளாலே இருக்காரு. அந்த மனசு இருக்கிறனால தான் உதவி செய்யணுன்ற அந்த எண்ணமே வருது. அப்ப நீங்க கூட தெய்வத்தோட சாராம்சம் தானே. அப்படி நினைச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையே மாறும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. நீங்க செஞ்ச தான தர்மம் நிச்சயமா உங்களை காப்பாத்தும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். என் வார்த்தையை நம்புங்க, இது சத்தியமான உண்மை.